கத்தி எங்களுக்கு குத்துறாங்க இருக்கணும். சில பிள்ளைங்க வந்து உடம்புல ஒண்ணு என்ன சூப்பர்ல எனக்கு எக்க வச்சு சாப்பிடுங்க. பழக சூப்பரா தேக்க மிளகா மாதிரி போட்டாவில புடம்புடா செத்துருடா. இது போட்டீங்கன்னா செத்துரும். தெரியும் தெரியும். இது எனக்கு தேவை. இது தேவையா உங்களுக்கு? நீ பெரிய ஆளா சுரங்கம்னு எனக்கு தெரியும். தலைமுறை இடம் போட்டுருவோம் பாத்துக்க. நெத்தியா நீ ஒரு 5 ரூபா தாள ஆட்டிட்டு வந்துட்ட பப்புளுக்கு வந்துட்டு அங்க இருந்து. ஆமா அது என்ன ஊரு? சிவகங்கை. அது என்ன ஊரு? அவன் ஊரு கொல்லாங்குடி. யாரா என்னையா தெரியல பப்புளுன்னு சொன்னாங்க. உன்னை நான் நெத்தியா பாத்துக்கேன். நெத்தியா ஜம்ச்சிருக்கேன். ஊரை தெரிஞ்சு நான் கேக்குறேன். பப்புளுன்னு நீ உன் பேரை சொன்னாவே நான் நினைச்சேன். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. பொம்பளை இப்படி தடுத்து என்னமா பேசாத. அட இந்தியா எல்லா தடுத்து விரட்ட முடியாமல. பாப்பா இன்னைக்கு கொல்லாங்குடி தங்கராசா இல்ல மணப்பாறை சிவகாமியானு குடும்பம் மயில விட வளர்க்காது. அட போய் வளங்கன்னு போத உடனே குடும்பத்துல ஓட்டேன்னா பொம்பளை என்னன்னு கேளு. நீ என்ன பேசுற? என்ன பேசுற? பொம்பளை மாதிரி பேசு. ஒரு ஆம்பளை பேசியா? பொம்பளை அச்சம் மட்டும் ஞானம் பைப்பு 4 குணம் உதவோட கடமையோட பேசு. பிக்காச்சி பைப்புன்ற பைப்பால ஏன் பைப்பு கொண்டு ஒரு வாய் வைக்க போறேன். ஏன் வாய் வச்சிட்டால அதோட காணாம போயிடுறாங்க. குடுத்து வச்சுக்க குறும்பி அந்து வர. ஏகப்பட்ட பைப்பு கொடுத்தாங்க உனக்கு காணாம போச்சு. நீ பைப்பு கொடுக்க அலையற. நீ ஏகப்பட்ட பைப்பை பார்த்தாலே அன்னைக்கு தேவையா? அங்க பைப்பு இல்லையே. சுத்தி வந்து வச்சிட்டு கிறுக்கு ஆடி வர. உனக்கு சைஸ்ல வச்சிட்டு கிறுக்கு நானு பைப்பு வச்சிருக்கேன். உனக்கு இங்க உள்ள பைப்பு உனக்கு இங்க உள்ள பைப்புலாம் பார்த்தால அன்னைக்கு போஸ்ட் மரத்தை அப்படிட்டு உனக்கு வர முடியும். அட போய் முகரே குடுத்து வச்சுக்க குறும்பி அந்து வர அந்து. போட்டு வச்சுக்க பாவட புருவல்களே பாருங்க. உனக்கு போடுற ஓல்ல மூத்திரம் சிறுத்து சொல்லபடி நடந்துச்சு. போற கக்க போடுங்க. நீ நாகரிகமா பேசுற? நீ என்ன நாகரிகமா பேசுற? நாகரிகத்தை விட்டு பொட்டனாயை விட்டு ஒதுக்கி இருக்கவள. நாகரிகத்தை வந்து இது மூத்திரம் முத்த கண்டுபிடிக்க கடக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நீ நான் பொம்பளை நீ. ஏன் நீ உனக்கு தெரிஞ்ச பாருங்க. நீ உள்ள வா பொம்பளை என்ன கேட்ட? இந்த வரு. நீ ஒரு லஞ்சத்தை தீக்கிற நீ உள்ள வா பாப்பா. ஆமா. இருடா. ஆமா. அப்படியே நான் ஓபன் பண்ணி சொல்றேன். நான் பொம்பளை என்ன கேட்டீங்க? பொம்பளைனா யார்? ஏய், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இந்த பிள்ளைக்கு பொம்பளைனா என்ன தெரியுமா தெரியுது? பொம்பளைனா உனக்கு என்ன தெரியுது கேளு. நான் பொம்பளையா நீ தூக்கிட்டு காமிக்க வரல. அதுவே அடிச்சுக்குது மாமா. அது இல்லடி பொம்பளை கத்தாத உனக்கு இன்னைக்கு பாவனை தொற்றம் அடைய போகுது. அதுல அடிச்சுக்கிறேன். அவெல்லாம் அடிச்சுக்கிறா அவெல்லாம் கத்திக்கிறா முக்கிறா. ஏய் ஆம்பளைனா யாரு பெண் பொம்பளைனா யாரு தெரியுமா? அதை சொல்ல வந்தா நீ என்ன பொம்பளைனா வாரு பாவனைக்கு உள்ள காட்டு அப்படின்ற. நீ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருக்க. முதல்ல கட்ட நீ தப்பா நினைச்சுக்காத. பொம்பளைன்னு கேட்டீங்க அப்புறம் என்ன செய்வ? உனக்கு குடும்பம் நடத்தி உனக்கு சோறு போட பாக்கி மட்டும் துணிமணி வச்சு போட்டா உனக்கு பொம்பளை இப்படித்தான் நான் தெரியும். அதான் காட்ட வந்தேன். அப்படி கேளு நான் தெளிவா கேளு பதில் சொல்றேன். என்னைக்கு நான் பேசுற தப்பு சரியில்லாம பேசவே மாட்டேன். நான் தப்பால சிவகாமி பேச மாட்டேன். உன்னை பொம்பளையான்னு கேட்டல. அதுக்கு நான் காரணம் சொல்லணும்னா ஆம்பளைனா யாரு பொம்பளைனா யாரு? ஆம்பளைனா யாரு பொம்பளைனா யாரு? ஆம்பளைனா 4 பேர் அடிக்கிற ஆம்பளை நினைக்கிறேன். அவன் கிடையாது. சரி இல்ல ஊருக்கு வந்து இலவ கட்டல் கூட கிடக்கு மாதிரி பெரிய இலவ கட்டல். இத தூக்கி தோளுக்கு முன்னாடி போறவங்க ஆம்பளை நினைக்கிறேன். எவன் ஆம்பளை? அவன் ஆம்பளை. எவன் ஆம்பளை? இல்ல ஜல்லிக்கட்டுல போய் காலமாட்ட அடக்குற மாதிரி அவன் ஆம்பளை நினைக்கிறேன். அப்ப யார் ஆம்பளை? அவனும் இல்ல. யாரா? இந்த உலகத்துல கட்டுன கொண்டாட்டிக்கு பெத்த பிள்ளைங்க கடைசி வரை உழைச்சு கஞ்சி ஊத்துறான் பாரு. அவன்தான் ஜட்டாளி போறான். சிங்க வீர தள்ள. பொம்பளைனா யாரு தெரியுமா? ஒரு புருஷனோட வரவு செலவு தெரிந்தோடி கட்சியில அந்த குடும்பத்தை நச்சுன்னு கொண்டுட்டு போறான் பாரு. அவன்தான் பொம்பளை. ஆண்ட்ராய்டு மொபைல வச்சுக்கிட்டு மீஷோ பிலிப்பு கார்டு அமேசான் பொருள் தடவி இருக்கிற சாமான பூரா வாங்கி இருக்கிற கவர்மெண்ட்ல குடிச்சா வச்சுக்க அந்த குடும்பம் மயில கூட உருப்படாது. சும்மா நிறுத்தியா? எதனா பேச ஏதோ மறுமணத்தை பேச மைக்கை கொடுத்து விடுவேன். சரி குடிச்ச வலுவானத்தை தக்கட குடும்பம் நடத்தணுமா? குடிச்ச இந்த புடிச்ச யாரன்னு நான் கொண்டு கொடுக்கறாமா? கொத்தனார் வேலைக்கு போறேன் அவனுக்கு 1500 சம்பளம் கொடுக்கறாங்க. என்ன பண்ணீங்க அந்த துணியை குடிக்கி சின்ன அந்த சென்னை வேலைக்கு போறீங்க 700 ரூபாய் கொடுக்கறாங்க. பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறீங்க 700 ரூபாய் கொடுக்கறாங்க. அதுல மூணாவது ஒரு போட்டு அந்த போட்டுல கிரிக்கே இல்ல இன்னொரு ஓட்டு வாங்கி ஊத்துது. அதுக்கு ஏறல ஃப்ரெண்ட் கிட்ட வந்தானே அவனுக்கு 2 ஓட்டு வாங்கி ஊத்துது. மூணாவது இப்படி குடிச்சு விட்டு 700 ரூபாய் கொண்டு கொடுத்தா என்ன இதுல குடும்பம் ஒண்ணே பத்தது நீ பத்தது உங்க அக்கா
உங்க ஊர்ல உள்ள சரக்கு எங்கே இருந்தா சட்டி இத்தனை சரக்கு பேர ஆம்பளை கூட தெரியாது உனக்கு தெரியாது தெரியாதா எக்ஸ்பிரஸ் தெரியாதா ரிசல்ட் தெரியாதா சக்தி பக்காடி லெமன் தெரியாதா லெமன் ஃப்ளவர் நல்லா இருக்கு வாட வராயா நீ சொன்ன சரக்குலயே நான் பக்காடி லெமன் எல்லாம் பார்த்திருக்கேன் 18-48 நான் கேள்விப்பட்டிருக்கேன் 18 வயசுல சாப்பிட்டு போயிடுவீங்க 40 வயசுல ஆனா நிறைய சரக்கு பேர் சொன்னவாரு எக்ஸ்பிரஸ் ரிசல்ட் தெரியாதா ரிசல்ட் நீ சொல்றது என்ன தெரியுமா பக்காடி தெரியாதா இந்த உலகத்துல ஆம்பளை குடிக்கிறான் நீ ஊரா பெண்கள் ஊரா சும்மா இங்க பூரா சும்மா ரொம்ப படுத்துறீங்க பெண்களுக்கு இத்தனை சரக்கு பேர் தெரிஞ்சா இப்ப நீங்க பெண்கள் குடிக்காத ஆம்பளைல நாங்க குடிக்கிறோம் அது தக்காளி மலர புருஷன் குடிக்கும் போது அதுல காட்டம்ல வாங்கி குடிக்கிறதானே நீ சொல்லையா சொல்ற நீ ஆம்பளை பார்த்து குறை சொல்ற நீ பீத்த சிரிக்கி காட்டி லம்பாடி சிரிக்கி கொஞ்சம் கட்டுனா குடும்ப வழக்கு மாதிரி அது நார சிரிக்கி நீ கால எடுத்து தூக்கி வச்சா மயிர்ல கூட வேணுடி ஊத்தரம் தாண்டி சட்ட ஊத்தரம் தாண்டி போய் அடையே அப்பா ஐயோ 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 தப்பா பேசாதீங்க தாடி அத்தா தப்பா பேசாதீங்க முகரே பேசாதீங்க போதே பாரு குடிக்கிறீடா இந்த வெயில் காலத்துல உன் புள்ள ஐஸ் கேட் வரையா கொண்டு போய் ஐஸ் கேட் கொடுத்து அது வந்து 15 பைசா கூட இந்த பாட்டில வாங்க மாட்டேன் அப்படி என்னடா டாக்டர் இந்த பேரை படிச்சு பார்த்தா எம்சி இசட் எக்ஸ் பிளஸ் போட்டுருக்குது குடிக்கிற ஒரு பீர் பண்ண 2000 பீர் பாட்டில் பார்த்து ஒண்ணா ரூபாய் போகும்ல இப்ப நான் சொல்றேன் அப்ப இதுல இருந்து தெரியுது ஒரு பாட்டி பிறக்கிற கம்பெனி தெரியுது அப்ப தெரிஞ்சுட்டாரு இதுல இருந்து மூளை முடிச்சு தூக்கி போட்டா அது நான் பொறுக்கிற நிலைமை தான் இருக்கு இதுல இருந்து கோட்டர் பாட்டுக்கு எவ்வளவு காசு பீர் பாட்டுக்கு எவ்வளவு காசு அப்படின்னு சரியா பேசுறதுன்னா நீ மனப்பறவை சுத்தி நீ நல்ல காலத்துல வெறும் பாட்டுலாம் போய் வேற ஒண்ணு கிடையாது ஒரு விஷயம் சொல்றேன் குடும்ப குத்து வழங்குற நான் சிவகாமி தாயா தெரியும் தெரிஞ்சுக்க நான் கால் எடுத்து வச்சுக்க அடே எத்தனை குத்துறீங்க யாருக்கு தெரியும் நான் சொல்றேன் இங்க ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க ஆம்பளை குடிக்கிறான் நீ சொல்றீங்க ஆமா இந்த உலகத்துல ஆம்பளை குடிக்கிறது சரியா தப்பா தப்புயா நான் சரின்றேன் ஏன் நான் நிரூபிக்குவேன் நிரூபிங்க நீ ஆம்பளை குடிச்சா தப்புன்னு சொல்றேன் ஆமா நான் ஆம்பளை குடிச்சா சரின்றேன் ஐயோ என்ன சொல்றீங்க ஒரு ஆம்பளை இப்ப குடிக்கிற ஆம்பளை எல்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க ஆமா எல்லாரும் குடிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது ஆமா ஒரு கோட்டர் சாப்பிட்டா கொஞ்சம் நிதானம் இருக்கும் ஆமா 2 கோட்டர் போச்சுன்னா லேசா தள்ளாட ஆரம்பிப்பேன் ஆமா 3 கோட்டர் போச்சுன்னா பிளாட் ஆயிருக்கேன் அதிகமா குடிச்ச ஆம்பளைல பார்த்தா தள்ளாட ஆரம்பிப்பேன் சரி பாத்திருக்கியா ஆமா இப்ப நாங்க இங்க ஒட்டுமொத்த ஆம்பளை இங்க எத்தனை பேர் இருக்கோம்ல ஆமா இப்ப நாங்க கூட ஒரு சத்தியத்தை எடுத்துட்டு நாளைல இருந்து நாங்க குடிக்க மாட்டோம்னு ஒரு சத்தியத்தை எடுத்துட்டு வச்சுக்க இந்த தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த ஆம்பளைகளும் சத்தியத்தை எடுத்துக்கிட்டு சரி நாளைல இருந்து குடிக்க மாட்டோம்னு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம் வச்சுக்க எடுத்தா நல்லதானே சண்டாளி மகன் இந்த அரசாங்கமே தள்ளாடி நாங்க குடிக்கிற வருமான வரியில இருந்தது அடியே நீ ஓசில குண்டிய வச்சு பசுல ஒரேடி போட்டு காசாடி ஓசில பேசாதீங்க மாச வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வைக்கிறீங்களா பொங்கல் ரேஷன் கடையில நல்லா 1500-2000 ரூபாய் வாங்கி சக்கரைக்குள்ள நல்லா தந்துடல அடி சட்டாளி மகன் ஒரு ஆம்பளைக்கு ஒரு 500 ரூபாய் போட்டா தூக்கிட்டாங்க ஏன் போட்டா வச்சுட்டாங்க உன் பேராவது இருக்கு இந்த நீ ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போய் ஏதாவது மூக்க குடிச்சு தோல அப்படிலாம் சொல்றாங்க இருக்கிறத கூட வாங்கி அதே காக்கில பச்சரிசி 1 முளை கரும்பு 2 முளை கிஸ்மிஸ் பருப்பு இதை பூரா ஆக்கி நல்லா திங்க அது ஆட்சி காசு எங்க ஆம்பளை குடிச்ச வருமான வரியில இருந்தாலே உனக்கு ஒரு நீ அம்பூட்டை கொண்டு போய் ஒயின் ஷாப்ல கொடுத்து அதை கொண்டு வந்து இங்க பச்சுக்கு புளி பச்சுக்கு கொடுக்குறாங்க பொங்கலுக்கு 1000 ரூபாய் மாசம் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மாசம் என்னாச்சு அம்பூட்டு காசு கொடுத்துட்டு மாசத்துல 1000 ரூபாய் ஏன்னா நீங்க படிக்கல முட்டா பண்ணல இப்படி குடும்பத்துல புடுப்புடுங்க இருக்கு உன் பிள்ளைங்க நம்ம தெருவில் எங்களுக்கு பிரசவத்துக்கு 18000 பணம் கொடுக்குறாங்களே உனக்கு கொடுக்குறாங்களா 18000 பணம் கொடுத்து நீங்க பொண்ணு அந்த இதை நீங்க மாட்டீங்க கோயமா அடிக்காத ஒட்டி போயிருந்தா பேசிவிட்டு நாலு சிரிக்கி மறுபடியும் அக்கா ஐயா பெரிய பாராட்டல எவ்வளோ தெரியுது எப்பதான் வாடி பீத்த சிரிக்கி
உன் கையில கஞ்சி குடிச்சு கஞ்சி வாங்கி குடிச்சா விளங்கு மாதிரி ஏன் கஞ்சி வைக்க இதே வாங்கி வச்சிருக்க நீ வெஞ்சனை வச்சாலும் அப்படியே புழு கல்ல மூத்திர மாதிரி தான் இருக்கு நீ குழம்பு வச்சாலும் அப்படியே அன்னைக்கு நைட்டு நான் வாங்கி இதை நக்கிற மாதிரி நக்குன போட்ட ஒரு அன்னைக்கு ருசிச்சு சாக்கு போட்ட சட்டம் புழுப்புங்க தான் இருக்கு போட்ட ஒரு விஷயம் உனக்கு சோத்துல வச்சு வச்சிருக்க பாருங்க நீ மட்டும் எனக்கு புருஷனை வந்தா நான் என்ன தெரியுமா செய்வேன் நேரா கல்ல குச்சிர வண்டி விட்டுருவாயா அப்பதான் 10 லட்சம் ரூபாய் பணம் தருவா நீ செத்தோட்டியும் நான் சொல்றேன் போட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் என்ன இந்த உலகத்துல ஆம்பளை ருசியா குழம்பு போனா பெண்ணு ருசியா குழம்பு போனா பெண்கள் தான் நான் சொல்றேன் பெண் தான் சிக்கிடுவேன் என்ன சொல்றீங்க ஆம்பளை ருசியா குழம்பு வைப்பான்னு நான் சொல்றேன் பொம்பளை தான் ருசியா குழம்பு வைப்பேன் நான் சொல்றேன் நீ பொம்பளை எப்படி ருசியா குழம்பு வைப்ப தெரியுமா எப்படி நீ பொம்பளை ருசியா எப்படி தெரியுமா குழம்பு வைப்ப எப்படி நீ கட்டில புருஷன் இருக்கும் நீ போட்ட 2 குட்டிக்கும் பிள்ளை இருப்பாரு இருப்பாரு சரி இப்ப 10,000 பேர் நீங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல எனக்கு 87 வங்காளிய உள்ள கூடி இந்த சாமியை கும்பிடாரு அடி சண்டாடி மகளை இந்த குஸ்காவை சமைச்சது பொம்பளையே மாஸ்டராடி ஆம்பளை நாங்க டேய் இங்க இங்க வரு ஒரு 5000 பேருக்கு கல்யாணத்துக்கு ஒரு 5000 பேர் வரட்டும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 10,000 பேர் வரட்டும் ஒரு மாணவனுக்கு ஒரு 1 லட்சம் பேர் வரட்டும் அங்க சமைக்கிறவன் யாரு இருப்பா ஆம்பளை மாஸ்டர் நாங்க நீங்க எப்படி தெரியுமா இருப்பா வெண்டிக்கா இருக்க வெண்டிக்காயா இருக்க கெச்சியில எடுக்க தேவல தொடக்க கடைசியில சாமனை புறா குப்புறக்கு போட்டு பாத்திரத்தை புறா புட்டு தேய்ச்சி கழுவிட்டு போறதுக்கு தான் உடனே வச்சிருப்பான் என்னமா ஆம்பளை ருசியா குழம்பு வைப்பேன் நீ பொம்பளை ருசியா குழம்பு பண்ற அதுக்கு பொம்பளை வச்சிருக்க வெண்டைக்கா நறுக்க வெச்சியில எடுக்க கரண்டிய ஓட்டு கிருங்க உடனே தூக்கி விட்டாத அமுக்க எதுக்கு பொம்பளை வச்சுக்கிற நீ ஆம்பளை வச்சு போவிதானே அதெல்லாம் உள்ள கொத்தனார் வேலைக்கு எதுக்கு சித்தால வச்சுக்கிற அதுக்கு ஆம்பளை வச்சு போவிதானே பொம்பளை மட்டும் இல்ல வச்சுக்க மொட்டை பழைய மொட்டை சோதனை வச்சு சப்பு சப்புன்னு அடிச்சு கிடக்கணும் பொம்பளை நாங்க வேணும் எதுக்காக இல்ல நடக்கலாம் அவன் நடக்கலாம் பொம்பளை நான் வேணும் இல்லைன்னா உன்னால ஓட ஓட்ட முடியாது எங்களுக்கு ஆம்பளைக்கு கூட அப்படி கையில புஷ்டம் வந்துருச்சு நாங்க வெண்டிக்காய் கையை நடக்க முடியாது நீங்க சொன்னீங்கல்ல இப்ப தாய்க்கு பின் தாரம் சொல்லிருக்காங்க தாய் போட பொண்ணு புருஷன் சொல்லிருக்காங்க கிடையாது எந்த வீட்லயாவது ஆத்தாடி பொண்டாட்டி வந்தாட்டியும் நீ எல்லாம் என்ன சமைக்கிற எங்க ஆத்தா சமைச்சு வச்சா அந்த மீன் குழம்பு 8 நாளைக்கு நாட்கள் ருசி நல்லமா இருக்கு அப்படி யார் சொல்ல சொல்றீங்க ஹோட்டல்ல தங்கி ஆக்கி போறவங்க சொல்றீங்க இல்ல இந்த கல்யாணத்துல சமைச்சு போற ஆம்பளை பத்தி சொல்றீங்க ஆத்தா பெண் குலம் எங்களை பையா சொல்ற நல்ல இதை திங்கிற மாதிரி வீட்டுல திங்கிறீங்க 30 நாள் திங்கிறீங்க 30 நாள் கல்யாணத்துல போய் திங்க முடியாது நீ சொல்றது எனக்கு புரியுது நாங்க பிள்ளை பக்கிறோம் நீ பெருமையா பேச வர சொல்லுமா இந்த உலகத்துல பெண்களுக்கு பிள்ளை பக்கிற சக்தியை மட்டும் இந்த ஆண்கள் கொடுத்துருந்தா ஒன்னு எல்லாம் பொட்ட நாய் கூட காலத்துக்கிட்டு கொடுத்துருக்காரு டேய் பிள்ளை பக்கிற இல்ல பிள்ளை பக்கிறதா என்ன சொல்லு என்ன 10 மாசம் சுமத்து நாம மயில புடுறாங்க அப்புறம் என்ன டேய் 10 மாசம் சுமக்கிறமே நாங்க என்ன 10 மாசம் சுமக்குற ஆமா வாந்தி எடுத்து பசிக்கையா இருந்து மாங்காய் கடிச்சு என்னென்னமோ செய்யுது எங்களுக்கு சரி 10 மாசம் சுமந்து எப்படி பிள்ளை சுமக்க முக்கிய உணங்கி சர்மம் பண்ண தெரியுமா நாங்க பிள்ளை பக்கிறதா என்ன தெரியுமா என்ன முக்கிய பக்கிறதுக்கு பேர் தான் பிள்ளை பக்கிறது இப்ப கூட அப்படியே பிள்ளை பக்கிறியா பூரா நிறமாசம் ஆனவங்க வறுத்து வச்சுன்னா ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க அங்கே டாக்டர் மல்லாக்க படுத்து போட்டு கத்தி எடுத்து வைத்த 2 புடம்பு உள்ள இருக்கிற குழந்தைய உருவி எடுக்கிறேன் இந்த புருஷன் தலையில 1 லட்சம் 2 லட்சம் தண்டை வைக்கிறாங்க இதுல வராங்க பிள்ளை அப்படின்ற என்ன பிள்ளை பத்த ஆம்பளை நாங்க பிள்ளை பக்க முடியாம நாங்க சொன்ன எங்கேயோ சொல்லிருக்கோமா என்ன சொன்னீங்க மிஸ்டர் கங்கராஜ் அவர்களே ஆம்பளை பிள்ளை பக்க மாட்டேன்னு சொல்றோம் நாங்க திருச்சி கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்ணோமா இல்ல கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணோமா அடி சட்டாய் மகன் ஆம்பளை நாங்க பிள்ளை பக்க ரெடி சத்தியமா சொல்றேன் ஆண் வர்க்கத்துக்கு சார்பா பேசுறேன் நீங்க என்னைய மாசமாக்கி காட்டு வர மக்கள் பிள்ளை பக்க காட்டு வச்சிருக்காரு என் மாமா உனக்கு 4 முத்தம் கூட தரேன் முதல்ல லைட்டா போனேன் தர நான் மாசம் மக்கள நான் பொம்பளை நீ படுத்து மாசம் மக்கள ஓத்தமான இப்போ உன்னை படுத்து நான் மாசம் மக்கள சரி ஒரு சின்ன கேள்வி உங்களை நான் மாசம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆண்கள் புள்ள பக்கறதுக்கு கற்பு பையாத என்கிட்ட கொடுத்துருக்கா நீ எதுலயா சமப்ப நான் டீக்கடையில போய் ஒரு டீ தூள் பை கூட வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் உனக்கு தேவைப்படாது எந்த பையன் இருந்தா டெய்லர்ட்ட போய் ஒரு பை கூட தச்சு சைட்டு தொங்க கொடுத்து கூட வைப்பேன் நீ நம்ம கெற்ப பைன்ற இப்ப எங்க நீங்க பிள்ளை வைக்கிறியா உங்களுக்கு பூரா நீர் கட்டி முட்டை கட்டி மயில புண்ணு கட்டி வந்துருச்சேன் பூரா பிள்ளை வைக்க நட்டிக்கிட்டு ஒரு மஞ்ச பையன் கூட கட்டிக்க ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏய் ஆத பிள்ளை பக்கறதுக்கு வாண்டவே வாசப்படி எங்கிட்ட தான கொடுக்கறதுக்கு நீ எதுல பிள்ளை பப்ப எந்த ஊர்ல பிள்ளை பப்ப அதுகிட்ட உனக்கு எனக்கு சொத்து தரணும் இல்லையே இல்ல வாக்கப் தரலையா இல்ல குடுக்கலாங்க இல்ல உன்னை வச்சிருக்கணும் இல்ல இந்த இடத்துல என்ன தொழில் பண்ற ஆட்டோகிராஃப்ல ஆடி போல
மாதிரி ஆக மாட்டேன். அப்படியா? போட்டியா? போட்டியா? நீ மட்டும் வேற ஆளா இருந்திருந்த சிவகாமிட்ட நீ உன்னை நாசமாக்கி புள்ளமா போட்டுருக்க மாதிரி. நாசமாக்கி ஜெயமரவன் ரசிகர் மன்றம் ஆலத்தூர், ஏஎஸ் தன்ராஜ் அண்ணன் ரசிகர் மன்றம் ஆலத்தூர். ஆமா, காமனம்பட்டி நாடக அமைப்பாளர் மனோகர், சி மாணிக்கம், என் சுரேஷ், எல் சீனிவாசன், பி கருப்பணன், எல் கலைச்செல்வன், பி ரவி அன்புள்ளம் சேர்ந்து 100 ரூபாய் எனக்காக அன்பளித்துள்ளார்கள். அன்புள்ளவர்களுக்கு நன்றி. இங்கு இசைக்கலைஞர்களை பாராட்டி மதிப்புரிய நாடக அமைப்பாளர் அவர்களுடைய துணைவியார் அன்பு அக்கா வாசுகி வெங்கடேஷ் அவர்கள் 101 ரூபாய் இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளித்துள்ளார்கள். எனக்காகவும் இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புரிய அன்பு வெங்கடேஷ் அண்ணன் அவர்களுடைய துணைவியார் வாசுகி வெங்கடேஷ் அவர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து கொடுக்கிறார்கள். அன்பு அக்கா அவர்களுக்கும் அன்னை வெங்கடேஷ் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஐயர்மலையை சேர்ந்த திரு அன்பு பாப்பாப்பட்டி முருகேஷ் மாமா அவர்கள் எனக்காக கடன் சொல்லியிருக்கார். கடன் சொல்லிட்டு நாளை தரையில் இருக்கார். கடன் சொன்ன அன்பு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். பழுத்திருக்கு இறந்த பழுத்திருக்கு உருப்பட்டுமா எஜமாத்து படிக்கும் என் ஜட்டு கொண்டு வாங்கினமா மாங்குளத்து கிழமையிலே சங்கு அடைச்சிருச்சு, சங்கு அடைச்சிருச்சு. இந்த ஒளிப்பான நினைக்க போது முத்தரம் சொட்டு சொட்டா தெரிக்குது. பாட்டு படிக்கும் என் சொட்டு கொண்டு தந்துகளா நான் பிறந்தவனே அம்மா நோட்டை தூக்கிட்டு ஜாதகரண்ட போச்சு. ஜாதகக்காரன் சொன்னார், என்ன சொன்னாங்க? ஓ மயனுக்கு பெரிய கர்நாக தோசை இருக்கு. எதையாவது பொம்பளை பிள்ளைல பார்த்தா நாக்கு நீட்ட ஆரம்பிச்சுவேன். பாப்புடா கொத்த அடிச்சடே நீ என்ன செய்றீங்க? ரெட்ட நாக்க விட்டுட்டு அடிச்சிச்சுன்னு வச்சுக்க. நக்கி தள்ளி விட்டு பிரச்சனை. அப்புறம் அங்க உள்ள ட்ரெஸ் மாத்தமா இல்லையா? என்னாச்சு நான் லூசா? நான் இந்த ஏர்வாடியில இருந்து வந்திருக்கேன். லூசு பூச்சா தரேன். எனக்கு தெரியும் 26 வருஷம் நாளாவே பப்பு டான்ஸ் வந்துட்டாவே உங்க காசு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆமா. I love you. I too love you. உன்னை காதல் பண்றேன். நானும் உங்களை காதல் பண்றேன். முடிஞ்சு போச்சு. போச்சா? இதை புடிச்சுக்கடா. அதாவது கூட்டத்துல எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஒரு ஆள் நடந்து கட்டி தெரியாது யார் யார் எங்க நடந்து போறோம். உங்களுக்கு புடிச்சா நானே பாருங்க நல்லா குப்பை கடிச்சு போறதுல எந்திரச்சு போய். ஏன் காதல் சொல்லுங்க. சொல்லுங்க. புடிச்சாச்சு அவ்வளவுதான். என்னத்த போயிட்டு? நான் பைத்தியம் முடிச்சு ஆடிட்டு இருக்கறோம். ஹலோ
தாய்மனே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோலத்திடு உன்னைத்தானே அஞ்சம் என்று நம்பி வந்தை ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே
பிள்ளை வந்த வழியே போயிருச்சுண்ணே. போயிட்டேன். மணி 1 மணி ஆகும்போது நீங்க பூரா கேட்க கத்துறாங்க. 6 பேர் 6 கூட வந்து கத்துறேன். சும்மா கடை எரிச்சா கிடப்பாது. ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லி போறேன். இங்க ஒரு பாட்டு பாடி பாரு. மொத்தம் வருது. உனக்கு தெரியுமா? சாகர மாதிரி இருக்கு. செத்துடலாம்ல. இதுல நானுடு தொங்கிடலாம். அண்ணே கெயின் வைங்க. ஒரே ஒரு பாட்டு படிச்சுக்கிறேன். கெயின் வை. சார் பேத்து கெயின் வை. ஹலோ அவுட்டுதான் இருக்கேன். இங்க இன்னும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நான் என்ன பண்றேனே எனக்கு ஒண்ணும் புரியல. ஹலோ என்ன கணக்கோட பாடணும்னே தெரியல. போறா பாபா பொம்பளை பிள்ளையா இருந்த லூஸ் முண்டை பேசா பண்ணேன். இப்ப நீ 5 ரூபா அன்பளிப்பு தருவார். பெத்த தாய்க்காண்டி சாகலாம். அது தர்ம நாயன். தகப்பனு காண்டி கூட சாகலாம். அதுலயும் நாயன் தர்மம் இருக்கு. இந்த லூசு முண்டை காண்டி என்ன வயிற்றுக்கு நான் சாகணும். போறா இந்த உலகத்துல தாய்க்காண்டி பெருமை கொடுத்து நிறைய பாடல்லாம் இருக்கு. ஆனா இந்த தகப்பன்கள் காண்டி இந்த உலகத்துல பாடல் பெருமை கொடுத்து பாட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது குறைவான பாடல் தான். தகப்பனோட அருமை இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. தெரியுமா? ஒரு கட்டுன பொண்டாட்டிக்கு புருஷனோட அருமை எப்ப தெரியும் தெரியுமா? புருஷன் மண்டையை கொட்டோம்னா அப்பதான் சொல்லுவா செத்தவன. என் புருஷன் இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? என் புருஷன் இருந்திருந்தாருன்னா யாரும் 10 நாளைக்கு முன்னாடியே தீபாவளி துணிமணி வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்பா. அப்ப கட்டுன புருஷனோட அருமை ஒரு பெண்ணுக்கு எப்ப தெரியுதுன்னா புருஷன் இல்லாத நேரத்துல. ஒரு தகப்பனோட அருமை ஒரு பிள்ளைக்கு எப்ப தெரியுதுன்னா ஒரு 10 வயசா இருக்கும்போது ஒரு பிள்ளைகிட்ட போய் கேட்கல. ஏன் அப்பா எப்படா? எங்க அப்பா சூப்பருக்கு என்ன கேட்டாலும் வாங்கிடுவாரு. எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டேன். இதே அவனுக்கு 14-17 வயசு ஆகும் போது அவன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவேன். அப்புறம் பத்தி என்னமா அப்பா நொய்னு கருமா எப்பதான் நொய்னு கேட்டாரு அப்படின்ட்டேன். இதே அவனுக்கு 23-24 வயசு ஆகும் போது அவங்க அம்மாட்ட போய் அவங்க அப்பனை பத்தி சொல்லுவேன். உட்கார்மா உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு. என் லைன்ல கிராஷ்னா அடிச்சு மண்டை பிறந்துருவேன். எரிச்ச இதை கிளப்பிட்டு அப்படின்ட்டேன். இதே அவனுக்கு 28-30 வயசு ஆகி அவன் பிள்ளை கல்யாணம் பண்ணி அவன் 2 பிள்ளைய பத்து அவனுக்கு 45 வயசு வரும்போது அவன் பத்த பிள்ளைகிட்ட அவன் சொல்லுவேன். 1000 பேர் இருந்தாலும் எங்க அப்பா மாதிரி முடியுமா? எங்க அப்பா எல்லாம் சின்ன பிள்ளைங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு தெரியுமா அப்படின்ற. அப்போ ஒரு தகப்பனோட அருமைய ஒரு பிள்ளை எப்ப புரிஞ்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளைய பத்து அவன் பிள்ளைக்கு அப்பனாக போகும்போது அவன் தகப்பனோட அருமையை புரிஞ்சுக்கிறேன். இந்த உலகத்துல தனக்காண்டி இந்த உலகத்துல தன் குடும்பத்துக்காண்டி தான் பிள்ளைகளுக்காண்டி மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு தனக்காண்டி எதுவுமே எடுத்துக்கிட்டு போகாத ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆம்பளையாகப்பட்ட ஆண் ஜீவன் தான். இந்த தகப்பன்களுக்காண்டி இந்த பாடலை டெடிகேட் பண்ணுகிறேன். ஹலோ நீங்க ஏதாச்சும் பண்ணாதானே மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியும். சோதி ராமகிருஷ்ணன் அன்புள்ள அவர்கள் எனக்காக 30 நாட்கள் கொடுத்துள்ளார்கள். அன்புள்ளவர்களுக்கு நன்றி. ஆமா ஹலோ இந்த தகப்பனுடைய பாட்டை கேட்டு அன்புள்ளவர்களுக்கு நன்றி. இந்த தகப்பனோட பாட்டை கேட்டு இங்க உட்கார்ந்து கல்யாண காட்சி ஆகி பிள்ளை குட்டி பெற்ற ஆம்பளை கூட தலைக்கு 100 எடுத்து எனக்கு அன்பளிப்பு கொடுக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாம் நோட்டாங்க வந்துருக்கேன். என் முன்னாடி சனியை முடிச்சா புதுக்க 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன். என்ன சொல்லாம தூக்க வச்சுல கையெழுத்து வாங்கி விட்டா நாளைக்கு கழிச்சு வந்துருவாங்க. 3800 ரூபாய் பணம் கேட்டாரு. என்ன வந்தா போறது தெரியலையே அப்பா. ஹலோ 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 அப்பா ஒன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பா உத்தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடு பணம் படிக்கும் உன்னை போல உன்னை விட சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்க முன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்லை அப்பா உடம்புக்கு
அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் ஜகத்தை மிஞ்சிடுமா கைப்பாசம் ஓடு ரத்தம் அடி நேரம் வாசம் பணம் அடிக்கும் இதிகாசம் ஒன்ன போல பூமி இல்லை ஒன்ன விட சாமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்க உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகர் இல்லை அப்பா ஒரு அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பா ஒரு யாத்தை நின்றிடுவா கைப்பாசம் வறுமையை சொன்னதில்லை நீ வாடி வளர்ந்ததில்லை எதையுமே தனக்கு நீ இதுவரை கண்டதில்லை சொத்து சொல்ல வந்ததில்லை ஒரு சொந்தம் அள்ளி தந்ததில்லை என் கதைய துன்பத்திலும் நீ யாரையுமே தந்த உழைச்சு உழைச்சு நீ போராடி
எங்களது மறந்த மேதை கடல் என்பது 3, காதல் என்பது 3, முக்தி என்பது 3 மறந்த மேதை NS முத்தப்பா ரசிகர் மன்ற சார்பாகவும் எங்களது எம்பெற்றூர் பொதுமக்கள் சார்பாகவும் அன்பு தம்பி பப்புநாதன் நடிக்கும் தம்பிக்கு 200 புதிய காசு அன்பளிப்பா கொடுக்குது. தம்பி வசனம் தேவையிலேயே 20 ரூபாய்க்கு வைரபெருமாள் அன்பாளர்கள் சார்பாக எனக்காக 20 அன்பளிப்பு உறவிட்டார்கள். ஆமா, கோயிலுக்கு வரி காசு ரொம்ப போட்டிருப்பாங்க போல, அதனால யார்ட்டையும் காசு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால கம்முன்னு இருக்கீங்க. எனக்காக அன்பளிப்பு உறவிட்டு எங்க உயிரில் வேளான்னு அன்பு ரசிக குருவர்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி. கைதட்டி பெருமை சேர்த்த என் அத்தனை ரசிகர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம்.